ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூடான ஸ்வீட்டான கேசரி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரவையை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் 2 மடங்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. கேசரி பவுடர் கலருக்காக நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒயிட்டாகவே செஞ்சலாம், செம்மையாக இருக்கும். கேசரி பவுடர் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீனி, இப்போ நம்ம 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கோம்னா 1/4 கிலோ ஜீனி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு வந்து நல்லா ஈவனாக கிடைக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். கட்டிப்படாத மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சா? இது நல்லா வெந்து வந்த உடனே நம்ம கிஸ்மிஸ், ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்து இதில் வந்து கொட்டிடலாம். நெய்யில் வறுத்துக்கலாம். டால்டாலாம் சேர்க்காதீங்க, நெய்யே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூடான சுவையான கேசரி ரெடி. ஓகே, பாய்.